நம்மளை கொன்றவா போறான்னு சொல்லி இந்த பிள்ளை எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற இதையெல்லாம் என் தங்கச்சி வந்து ஒரு உத்தமிச்சுன்னு அந்த பொண்ணை வந்து என் மையம் வச்சிருக்கான்னு சொல்லி போட்டுன்னு ஆம்பரேஜ் பாய் உள்ளே போயிடுச்சு, கள்ளத்தை போட்டு தலையில் அடிச்சிருக்கான் சார். அவன் நினச்சி பார்த்துருந்தானே எங்கிட்ட அது ஒரு வழியில் அவள் தப்பிச்சு ஓடி இருப்பா. தங்கச்சி கல்யாணம் படித்தேன், நான் கல்யாணம் படிச்சுக்கிற பெண்ணை இப்படிலாம் பண்ணிட்டேன் சார். பிரேசில் இப்படி பண்ணிட்டான். ஏன் வர அப்படி? உனக்கு பிடிக்கலையில போயிட வேண்டியானே. உனக்கு உன் வீட்டில் இருந்து தப்பு பண்ணா ரைட்டு. என் தங்கச்சி வந்து சொல்லுங்க, காசு யாரும் கொடுக்கல, செயினை வச்சு உங்களுக்கு எத்தனை லட்சம் நாள் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிச்சு. எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ராமேஸ்வரம் அருகில் இருக்கும் ஏரக்காடு பகுதி அன்று மாலை பெரும் பரபரப்பில் இருந்தது. இருபுறமும் தென்னந்தட்டிகளும் பனைமட்டை படலைகளும் அடைத்திருக்கும் பாதை வழியாக தர்மராஜை காவல்துறையினர் இழுத்து வந்தார்கள். தர்மராஜை பார்த்ததும் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை சும்மா விடக்கூடாது என்று ஆவேசப்பட்டார்கள். பெரும் போராட்டத்திற்கு பிறகே போலீசாரால் தர்மராஜை உள்ளே அழைத்து செல்ல முடிந்தது. என்ன செய்தார் இந்த தர்மராஜ்? அவர் மீது பொதுமக்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? தனலட்சுமியை குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் மேல் ஒரு செடியை நட்டு வைப்பதுதான் தர்மராஜின் திட்டமாக இருந்தது. அவ இடம் வாங்கி அவ சொந்த காசுல அவ வீடு கட்டின வீட்டுல இருந்துட்டு நீ ஏன் அவளை கொல்ற? உனக்கு அவளை பிடிக்கல, நீ உன் வீட்டுல உங்க அம்மா அப்பா வீட்டுல இல்ல நீ சொந்தமா கட்டின வீட்டுல இருந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவ தப்பு பண்ணி இருந்தானா நீ இத மாதிரி பண்றது ரைட்டு. உனக்கு பிடிக்கலன்னா சண்டை போட்டு வந்தாச்சு, நீ எதுக்கு வந்து சேர்ற? அவ வாங்கின வீட்டுல வச்சு நீ எதுக்கு கொல்ற? உனக்கு தேவையில்லையில, உனக்கு நல்ல பொண்டாட்டி இல்லையில, போயிட வேண்டியதானே. நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்ற போது தனலட்சுமியின் அக்காள், அண்ணன்கள் 3 பேர், அண்ணன் மனைவிமார்கள் என எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் அவ்வீட்டில் வாழ்ந்து வந்த தனலட்சுமி மட்டும் அங்கே இல்லை. தனலட்சுமி பயன்படுத்தி வந்த தையல் மெஷின் இன்னும் அங்கே இருந்தது. அந்த தையல் மெஷினுக்கு பேசும் திறன் மட்டும் இருந்திருந்தால் அன்றைக்கு தனலட்சுமியின் தலையை சுத்தியல் எவ்வளவு பலமாக தாக்கியது என்பதை பதட்டத்தோடு சொல்லியிருக்கும். இதோ வீட்டுக்கு வெளியே இருக்கும் சிறு சிறு செடிகளுக்கு பேசும் ஆற்றல் இருந்தால் தனலட்சுமி எவ்வாறு தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு இந்த குழிக்குள் தள்ளி மண்ணால் மூடப்பட்டார் என்பதை சொல்லும். மனைவியை திட்டமிட்டு கொன்றது மட்டுமில்லாமல் வெறும் அரை மணி நேரத்தில் சடலத்தை காணாமல் ஆக்கிவிட்டானே என்றுதான் பொதுமக்களுக்கு தர்மராஜ் மீது அத்தனை கோபம் ஒத்துக்கொண்டு வந்தது. முன்னதாக தனலட்சுமியை காணவில்லை என 3 மணி நேரமாக ஊரே அல்லோலப்பட்டது. இதில் வந்து இந்த குழி தோண்டும் போதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்குலாம் இருந்திருக்கு. ஏன் கிடங்கு தோன்றிய வீட்டு முன்னாடி கேட்டதுக்கு நான் இது கண்டு வைக்க போகிறேன், ஆனால் அதுக்கு இடையில ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அந்த தட்டியில் வந்து கொஞ்சம் கம்பி வேலை இருக்குது. இதில் ஏறி கீறி குதிக்கிட்டு ஒரு நாள் ஓடி இருக்காங்க போயிருக்கு. முதல் தட்டியை பார்த்துட்டு நொறுங்கிருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே குதிச்சிருக்கான்னு பாருங்க பண்ணுன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிணத்தையும் பார்த்துருச்சு, கிணத்துக்குள்ள இல்லை. ஆனால் இவன் வந்து யாரையுமே உள்ள இதில் ஒரு நபர் பார்த்துக்கிட்டு தான் அது ஆனதில்லை. மண்ணும் புதுசாக கிடக்கு, இந்த பழைய மண்ணுக்கும் தோணும் மண்ணுக்கும் வித்தியாசமாக கிடக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரோடு கிட்ட அவங்க 2 போலீஸ் பேசுகிறாங்க. மனைவி தனலட்சுமியை கொலை செய்வதற்காக தர்மராஜ் போட்ட திட்டம் குலை நடுங்க வைப்பதாக இருக்கிறது. ஏரக்காட்டை சேர்ந்த தர்மராஜும் தனலட்சுமியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஃபஸ்ட்டு வச்சது புள்ள வச்சது இந்த மேலே பாட்லாக் மட்டும்தான் சார். அடுத்தாப்புல அவன் கொலை பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு இந்த பாட்லாக் வச்சுருக்கான், கீழே வச்சுருக்கான், யாரும் உள்ளே நுழையக்கூடாதுக்காக இந்த பூட்டை ஆமாம் இது புதுசு சார். இது பூட்டிட்டு யாரும் உள்ளே நுழையக்கூடாதுக்காக இந்த கத்தியை வச்சு இங்கே மிரட்டிருக்கான் சார். இவ்வளவு அவன் ரொம்ப நெடுநாளாக திட்டமிட்டு இந்த கொலை பண்ணியிருக்கேன் சார். யாரும் நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன கண்டிப்பாக வந்துருந்தா கதை உடச்சிட்டு உள்ளே வந்திருப்பேன், தங்கச்சி காப்பாற்றுறேன், உயிரை போனாலும் உள்ளே வந்திருப்பேன் சார். இந்த 2 லாக்கு அன்னைக்கு போட்டது அவனா போட்டது. இதை வந்து பூட்டிட்டா உள்ள இதை இந்த லாக்கை வந்து இது நான் வச்சு கொடுத்தது. இந்த எல்லாத்தையும் போட்டால் ஆள் வெளியே உள்ளே வர முடியாது. படக்குன்னு திறந்துட்டு உள்ள ஓடி முடியாது, தட்டிலாம் ஏறி குதிக்க முடியாது. ஆனால் தட்டியில் யாரும் ஏறி குதிக்கிற அளவுக்கு வழி இல்லை. தனலட்சுமிக்கு தர்மராஜ் மாமன் மகனாக இருந்தாலும் தர்மராஜை தனலட்சுமியின் அண்ணன்களுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இந்த கொலைகாரனுக்கு இந்த சம்மந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லும். அது ஆனால் எடுத்து எரிஞ்சிடும். அப்போ வந்து ஒரு 25 வயசு இருக்கும். அதோட எங்களோடலாம் பேசாது கொள்ளாது. எத்தனையோ மாப்பிள்ளைய வந்து கேட்டா இந்த மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம். ஊர் ஆளுக்களை வச்சு அவங்ககிட்ட கேட்கும்போது எங்கள் வசதிக்கு அவனை அந்த பிள்ளைய கட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இடங்கள்லாம் கிடந்துச்சு. என் தம்பியும் கல்யாணம் முடிக்காமே இருந்தான் ரொம்ப வயசு வரை. அதோட அந்த இடத்தையெல்லாம் விற்று எல்லாரும் சேகரம் பண்ணிக்கின்னு 20 ரூபா நகை போட்டு அவங்க வந்தாக கோயிலில் வச்சு தாலியை கட்டினாங்க.
அதோட அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. தாய் மாமனார் பொண்டாட்டியை வந்து கத்தினால் குத்தி விட்டான். இவன் யார் கூடவுமே கோவப்படுவான் சார். நல்லா அவங்ககிட்ட பேசும்போது நல்லா பேசுவான். நீங்கள் நல்லவனை பார்த்து மயங்கிடுவே அப்படி பேசுவான். அவனோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ வயிற்றில் இருக்க குழந்தை நழுவி வெளியில் வந்துடும். இவ்வளோ கேஸில் என்ன பண்ணுவான்னா, எஃப்ஐஆர் ஆகாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் உள்ளூர்னால எல்லாம் மாமன் மச்சான் சொந்த பந்தன்றனால ஒவ்வொரு கேஸ்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறான். கொஞ்ச நாள் மலேசியாவுக்கு போனான் விட்டுட்டு. வீட்டில் இருந்து துணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதோட வந்தால் இன்னொரு புள்ள பெற்றான். இருந்த வாக்கிலேயே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் புள்ள மேல். தனலட்சுமியின் அண்ணன்களை நாங்கள் சந்தித்த போது துக்கம் தாழாமல் அழுதார்கள். ஆனால் தங்கையின் இழப்பை தாங்கிக் கொள்ள அவர்களிடம் சக்தி இல்லை. அழுத்தி வைத்திருந்த வெள்ளம் மடை தாண்டுவது போல உடைந்து போயிருந்தார்கள் அவர்கள். என் மேலே அவ்வளோ உயிரே வச்சிருக்கு. எனக்கு ஏதாவது நான் அப்படித்தான் பறந்து வரும். இப்போ கல்யாணம் வச்ச என் மகளுக்கு இது வரைக்கும் யாருமே என் மச்சனை மாதிரி யாருமே என்னட்டு வந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ண அப்படி கேட்கல. என் தங்கச்சி வந்து நீங்கள் சொல்லுங்க, காசு யாரும் கொடுக்கல, ஏன் செயினை வச்சு உங்களுக்கு எத்தனை லட்சம் நாள் வாய்த்தார் அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் வேணாம், நீ நல்லா இருந்த போதும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் என்ன ஒன்று ஹைலைட்னா சார், அந்த பொண்ணு நாம் எடுத்த முடிவுனால இந்த இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளை எங்கள் சைடு சொல்கிறது இல்லை, மறைச்சிருச்சு. எல்லா விஷயங்களையும் மறைச்சு அங்கங்கே ஒரு சில விஷயங்களை சரி ப்ரைவேட்லேருந்து யாராவது வந்து சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். கேட்பீங்களா போயிட்டு? ஆமாம் கேட்போம். கேட்டோம்னா எங்கள் அண்ணனையெல்லாம் ஒரு தடவை போய் கேட்டதுக்கு அடிச்சுவிட்டான். ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே வச்சு செருப்பை கழட்டி அடிச்சுவிட்டான். அவர் வந்து தங்கச்சிக்கு வாழ்க்கைக்காக யார்கிட்ட அவர் கூட யார்ட்டையும் சொல்லலை. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் 35 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் முடியாமல் தங்கச்சிக்கு முடிச்சா தான் நமக்கு முடியும். நமக்கு வந்து அவர் மனைவி வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் கல்யாணம் முடியாமல் இருந்துச்சுன்னா பார்க்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால் தங்கச்சி கல்யாணம் முடிச்சோம். நான் கல்யாணம் முடிச்சுக்கிற என்ன இப்படிலாம் பண்ணிட்டோம் சார். கடைசியில் இப்படி பண்ணிட்டான். காயம் இந்த இடத்துல மூளை இதில் அடிச்சிருக்காங்க சார். பாம்பரில் அடிச்சு பாதி உள்ளே போச்சு சார். கல்லை தூக்கி போட்டிருக்கா சார். கல்லை தூக்கி போட்டு தலையில் அடிச்சிருக்காங்க சார். அந்த கல் விழுந்துட்டு தொடையில் ஒரு காயம் இருந்துச்சு. சேலையெல்லாம் எடுத்துட்டான். அரை வாரம் 15 புள்ள. ஒரு மிருகத்தோட ஒரு கொடுமையான இருந்திருக்கா சார். 2 பொம்பளை பிள்ளை சார். ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல சார். அதில் எப்படி காப்பாற்றுமே எங்களுக்கு இப்போ நடுத்தர வலிக்கிறாங்க. சாதாரண கூலிக்கார ஆளுக்கு சார் நாங்கள் முடிவுமே. தர்மராஜ் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டி வந்தார். வேலைக்கு சென்ற பிறகு தனியாக இருக்கும் தனலட்சுமி வேறு யாரையாவது வீட்டிற்கு வர வைப்பாளோ என நினைத்திருக்கிறார் தர்மராஜா. இதனால் தொடர்ச்சியான துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கிறார். என்னடா அவன் நடவடிக்கை செய்யல, குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாளே, உழைச்சு அவ கஞ்சி ஊத்துறவ அவ. நீனே வேணும்னு ஒரே கெதியா கடந்துதான் உன்னைய கல்யாணம் பண்ணி வந்தவ. அப்புறம் எப்படி இன்னொருத்தர பார்க்கறா நீ சந்தேகப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு ஏதோ ஒரு 2-3 வார்த்தையை சொன்னான். கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா சொன்ன காரணம் எதுவுமே வந்து சும்மா வீடு கூட்ட மாட்டேங்கிறா, பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிறா, சோறாக்கி கொடுக்க மாட்டேங்கிறா, நேரத்துக்கு நேரம் ஏப்பா இதெல்லாம் ஒரு காரணமா? ஏற்கனவே ஒரு திருப்பு வந்து இந்த ஒரு பையனுக்கு இவனுக்கும் சண்டை. உட்கார்ந்துருந்தவனை வந்து வண்டியில் ஏற்றிட்டான். ஏன் இப்படி பண்ணா உனக்கு அவனுக்கு என்ன சண்டைன்னு கேட்கும்போது தான் அவங்க தகப்பனார் சொல்கிறாரு, அந்த பொண்ணை வந்து என் மையம் வச்சுருக்கான்னு சொல்லி போட்டுன்னு சந்தேகத்தில் வந்து அவனை கொல்ல வந்தான். ஆனால் கொல்ல வந்தது உண்மைங்கிறது தெரியும். ஒவ்வொரு முறையும் தனலட்சுமிக்கு இரத்த காயம் ஏற்படாமல் சண்டை நிற்கவே நிற்காது. ஆனால் எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் தனம்மா என்று கூப்பிடும் தர்மராஜின் குரலை கேட்டுவிட்டால் நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு கணவரோடு சென்றுவிட துடிப்பாராம் தனலட்சுமி. அவன் அப்படி மைண்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவளை அப்படி உருகி காதலிக்கிற மாதிரியே பேசிடுவான். அடிச்சு விட்டு அடுத்த நேரம் வந்து தனம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சிடுவான். அந்த பிள்ளை அப்படி இதாயிரும். அப்படி ஒரு பிள்ளை அவளுக்கு அவ்வளோ ஒரு உயிர். அப்போ எங்களுக்கு கோபம். என்ன கோபம்? இப்போ தானே நான் அடித்து மிதிச்சு இந்த மாதிரி பாடுபடுத்தினான். திருப்பி ஏன் இவ அவகிட்ட போறா, இனி என்ன நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட கொஞ்ச நாள் அதை விட்டுட்டோம். அப்படியே நீ போ. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸுக்கு போரிச்சு. நான் தான் சேர்ந்து எல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைச்சு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறேன். டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு செருப்பை கலட்டி அடித்தான். அதை வந்து என் தங்கச்சிகிட்ட சொல்லலை. நான் தங்கச்சி மனசு வேதனைப்படும் அப்படின்னு நான் சொல்லலை. என் குடும்பத்திலே சொல்லலை. நான் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டேன். அதுக்கு பின்னாடி அது யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள பூரா அடிக்கிறது. இந்த பக்கத்தில் ஒருத்தர் இந்த இடத்துக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணி தெரிஞ்சான் அவனை அடிக்கிறது. இந்த எங்கள் சித்தப்பா மக ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து தங்கச்சியாக ரொம்ப க்ளோஸு. அதனால் அது ஏதாவது உதவி பண்ணணும் என் தங்கச்சி அதாவது பெரியப்பா மகளுக்கு அப்படின்னு நினைக்கி அதை போய் மிரட்டுறது. ஒரு கட்டத்தில் தர்மராஜாவின் சித்திரவதை தாங்க முடியாமல் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பிறந்த வீட்டிற்கே வந்திருக்கிறார் தனலட்சுமி. இந்த முறை அவரிடம் ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தது. எனக்கு டெய்லரிங் தெரியும், என் பிள்ளைகளை நானே காப்பாற்றுவேன் என சபதம் செய்தார். தன்னிடம் இருந்த நகைகளை அடகு வைத்து இதோ இந்த இடத்தை வாங்கினார். அண்ணன்கள் உதவியால் இந்த வீட்டையும் கட்டினார். வீட்டை கட்டிய கையோடு தர்மராஜாவுக்கு விவாகரத்து நோட்டீஸையும் அனுப்பி வைத்திருக்கிறார்.
இந்த வீட்டில் உள்ள ஓடு எங்கள் மாமனார் வீடு, அந்த வீட்டில் உள்ள ஜன்னல் எங்கள் மாமனார் ஜன்னல், கதவு, ஸ்லாப்புக்கல், முண்டுக்கல், கரிங்கல்லாம் எங்கள் அந்த பழைய வீட்டை இடித்து நாங்கள் புது வீடு போட்டிருக்கோம். அந்த வீட்டில் உள்ள ஃபுல்லாக எல்லா பொருளுமே அவன் செங்கலும் சிமெண்ட்டும் தண்ணி அது மட்டும்தான் அவன் செலவழிச்சு காமிச்சு. இந்த வீடு உருவானது ஃபுல்லாக எங்களோடது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த பிள்ளைய போய் இப்படி தவறான நியூஸ் போட்டால் என்ன அர்த்தம்? என் திறமை இருக்குது, என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், என் பிள்ளைகளை நான் வளர்ப்பேன், சாகணும்னுங்கிற முடிவே கிடையாது. ரொம்ப ஈகோ பார்ப்பான், நான் தான் பெரிய ஆள். அதாவது அவனுக்கு எப்படின்னா ஆணாதிக்க சிந்தனை அதிகம் அவனுக்கு. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், எனக்கு நீ அடிமை பொம்பளை நீலாம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரமோ உணர ஆரம்பிச்சிருச்சு, இவனால் நமக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உணர்ந்து நம்ம இவனோட வாழ மாட்டோம்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்லவும் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இங்கே வந்து சொந்தமாக இடம் வாங்குது. அதனுடைய உழைப்பில் 3 வருடங்கள் கடந்து விட்டன. கணக்கு போட்டு பார்த்தால் தர்மராஜாவுக்கும் தனலட்சுமிக்கும் இந்த நேரம் விவாகரத்து ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் நடந்தது வேறு. வழக்கு தீர்ப்பாக மாறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு தர்மராஜா தனலட்சுமி வசித்து வந்த வீட்டுக்குள் நுழைந்து விட்டார். இருவரும் சமாதானமாகி இருந்தார்கள். ஆனால் இதன் பின்னணி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. நேரடியாக இந்த பிள்ளையை சமாதானப்படுத்துறதில்ல. பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறது, அங்காடி வாங்கி கொடுக்குறது, பிள்ளைய அம்மா அப்பா நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு வேணுமா அப்பாவோட சேர்ந்துருக்குமான்னு சொல்லவும் இது இறங்கி ஏற்றுக்கிட்டு பிள்ளைகளுக்காக. ஏம்மா அடிக்கடி பிரச்சனை வருது இல்லைம்மா, விட்டுட்டு இருக்க வேண்டியதானம்மா. இல்லைண்ணே இனி வந்து திருந்தி இருக்கிறோம்னு சொல்லிட்டாப்புலண்ணே. ஆனால் இந்த 1.5 வருஷமா அப்படி ஏகராசியாக இருந்தாப்புல சார். ஆனால் ஒரு திருப்பம் மட்டும் இந்த வீட்டில் ஆள் இருந்தாங்க. நைட்டு ஒரு 8 மணியை போல் சண்டை. இந்த பிள்ளைய அடிக்கும் போது கடைசியில் இவங்க தான் ஓடியாந்தவனை பிடிச்சி தள்ளி விட்டு நீ போடான்னு சொல்லி போட்டு பிரித்து விட்டாங்க. போயிட்டு 2 3 நாள் சென்று அதுக்கப்புறம் வந்தான். இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளைக்கு என்ன விளைஞ்சி என்ன நடந்துச்சுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். கொலை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக கூட எந்தவித சந்தேகமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்ததாக சொன்னார்கள். அதாவது தர்மராஜ் தனலட்சுமியிடம் மட்டுமில்லாமல் அவரது அண்ணன் குடும்பத்தார் அனைவரிடமும் மிகவும் நெருக்கமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாராம். முந்தானத்தை நடந்த சம்பவத்தில் வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சிருந்திருக்கான். பிள்ளை 2 சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. அத்தாடியே என்னைய காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு சொல்லு. மரண சத்தமா கத்தி இருக்கு. நாத்தனாவை வந்து அவன் தூக்கி போட்டு ஏதோ கல்லையே தூக்கி என்னத்தையே போட்டு மண்டையில ஓட்டுட்டான். அந்த அக்கா வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, செத்துட்டாங்களா பொழைச்சிட்டாங்களான்னு தெரியலக்கா, இந்த மாதிரி கத்துறாங்கன்னு சொன்னோன்னா அங்க இருந்து நாங்க ஓடி தனலட்சுமி எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என வீட்டிற்கு வரும்போதே ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பிவிட்டார்கள். காவல்துறைக்கும் போன் செய்து விட்டார்கள். ஆனால் தனலட்சுமியின் உறவுகள் இங்கு வந்து பார்த்தபோது தர்மராஜ் எதுவும் நடக்காதது போல் குளித்து கொண்டிருந்தார். மேலும் நட்டு வைக்கப்பட்டிருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். படலைக்கு பூட்டு போடப்பட்டிருந்ததால் யாரும் உள்ளே போக முடியவில்லை. என்ன நடக்கிறது என்பதே ஒருவருக்கும் தெரியவில்லை. வந்து கதறேன் நின்று ஊர் சனம் பூரா வந்துருச்சு, கதவை திறக்க முடியல. நின்றது ஊரா லேடிஸ் பைப்பை பிடிச்சி இப்படி தண்ணியை செடிகளுக்கு சும்மா அடிச்சு சாதாரணமாக அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்போ ஒரு பொம்பளை கூட வந்துட்டு அந்த பையனும் ஒரு பிள்ளையும் வந்து அடைய நல்லா இருப்பா கதவை தர, அந்த பிள்ளைய நாங்கள் போய் பார்க்குறோம், நீ கதவை தர. அப்போ அவன் சொல்கிறான், சித்தி ஒன்றும் இல்லை சித்தி, நீங்கள் போங்க, புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை வர்றது இல்லையா, ரொம்ப சர்வசாதாரணமாக சும்மா இப்படி வாய் வார்த்தையாக 2 பேரும் பேசிக்கிட்டா எப்படி பேசும், அந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு நிற்கிறான். அந்த பேசிக்கிட்டு நாங்கள் வெளியே ஆளுக்கு நிற்கும் போதே அவன் மண்ணை இழுத்துட்டான். ஓசை வச்சு நல்லா தண்ணி அள்ளி ஊற்றி அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு குளிக்கிறான். கிடங்கு தோட்டி மண்ணு கிடந்துச்சு. அந்த மண்ணுக்குள்ள அந்த புள்ளைய தோண்ட சொல்லுங்க, குழியை தோண்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் தர்மராஜை வெளியே வா என போலீசார் தனியாக அழைத்து சென்றார்கள். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் தனலட்சுமியை காணவில்லை. அவருக்கு என்ன ஆச்சோ என்ற கவலை. பகல் 3 மணிக்கு தொடங்கிய இந்த கலேபரம் மாலை 6 மணி வரை நீடித்தது. இந்த இடைவெளிக்குள் சம்பவ இடத்திற்கு தாசில்தார் வந்துவிட்டார். தடயவியல் நிபுணர்கள் வந்துவிட்டார். இதையெல்லாம் பார்த்த மக்களுக்கு தனலட்சுமி உயிரோடு இல்லை என்பது மட்டும் புரிந்துவிட்டது. 6 மணிக்கு தர்மராஜை மீண்டும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போதுதான் அவரை பொதுமக்கள் தாக்குவதற்கு முற்பட்டார்கள். வெளியில் கூட்டி போய் என்ன அடித்தாங்களா அடிக்கலையான்னு தெரியாது. உள்ள வந்த என்ன சார் நினைச்சோன்னா கிராம தலைவர் மேலே அவங்கள்ட்ட உண்மையை சொல்கிறேன், அவன் தோண்டி தான் அதில் பேச்சிருக்கானா. சோத்தாயம் பக்கம் போட்டில் வந்து ஒரு அடிச்சிருந்துச்சு. அது பெரிய 5 கிலோ வெயிட் உள்ள ஆமர் அடிச்சது, இது உள்ளே போச்சு. அப்புறம் இந்த சொவி பகுதி உள்ள பிஞ்சு இருந்துச்சு. ஆமாம், பின்னாடி அடிச்சிருந்துச்சு. இப்போ எங்கே பேச, இந்த இடத்துல பேசியிருக்க, எப்படி பேசுகிறேன், கிழமை இருக்கா பேசியிருக்கேன். ஒரு பெண்ணை வந்து பார்க்க முடியாத கொடுக்குறேன். தோழி கொண்டு படைச்சி விட்டு ஏன் தம்பி கேட்டால, இல்லைம்மா அது சேலை இல்லாமல் இருக்குமா, ஒரு பழைய துணியை போட்டு ஒரு சேலை அடித்து அந்த சேலையை மூடி அந்த 3 நாளில் தூக்கி வச்சு அதை கொடுத்துட்டு அதை நான் தான் ஜெச்சரில் வச்சு வெளியே தூக்கிட்டு போனேன். இறங்கி உள்ளக்க பார்த்தா உள்ள புள்ளைய எப்படி மடக்கின காலோட குத்த வச்சு கொண்டு ரத்த வெள்ளத்தில் புள்ள மிதந்து போய் கிடக்கும். உட்கார வச்சு படுக்கலாம் போடல, ஒரு 2 அடி புள்ளி தான் இந்த அளவுக்கு. அதுக்கு மேலே இத்தப்படிய கல் சார் நான் தான் சார் தூக்கி போனேன். போலீஸ் கொடுக்குவாங்க இதில் பாதி கல் சார் நான் தான் தூக்கிட்டு போனேன். அந்த கல்லை மேலே தூக்கி போட்டு அப்படியே பதைச்சிட்டா சார். அதில் அது 3 மணிக்குள்ள தான் அடித்து
எல்லாம் பண்ணியிருக்கிறான். யாருமே கிட்ட வந்தவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. விடுறா நாங்கள் கூட்டி போய் காப்பாற்றிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் வச்சு அப்படின்னு. அவங்களெல்லாம் மிரட்டி இருக்கிறான். வராதே உள்ளே வராது உங்களை கொண்டு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி மாம்பட்டியெல்லாம் வச்சு மிரட்டி இருக்கிறான். அவனை குளிச்சுட்டு இந்த இடத்துல தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணியிருக்கு. அந்த சேலை முதற்கொண்டு அது கட்டியிருந்தது சேலை முதற்கொண்டு ரத்தமாக இருந்திருக்கு. அதை கூட வந்து அலசி காய போட்டிருக்கிறான். தனலட்சுமியை தர்மராஜ் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள். கொலை செய்வதற்கு சுத்தியல் வாங்கி வைத்திருக்கிறார். வாசலுக்கு பூட்டு போட்டிருக்கிறார். யாராவது குறுக்கே வந்தால் அவர்களை தாக்க வேண்டும் என படலையில் கத்தியை சொருகி வைத்திருக்கிறார். இங்கிருக்கும் செடிகள் எல்லாம் சாதாரணமாக எல்லோரின் வீட்டிலும் இருப்பவை என நம்ப வைத்திருக்கிறார். ஆனால் தனலட்சுமி கொன்றுவிட்ட பிறகு உடலை எங்கே அப்புறப்படுத்துவது என யோசித்த போது இந்த செடிகள் அனைத்தும் இங்கே வந்திருக்கின்றன. ஒரு மண்வெட்டியை தர்மராஜ் வாங்கி வந்தபோது தனலட்சுமி சந்தேகப்படவில்லை. சரியான நாளுக்கு மட்டுமே தர்மராஜ் காத்திருந்தார். அன்று காலை மகள்கள் இருவரும் பள்ளிக்கு சென்ற பிறகு தனது திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். என்னென்ன தேவையான பொருள் அதெல்லாம் வாங்கி வந்து வச்சு அந்த பிள்ளை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்திலேயே அவன் இருந்திருக்கான். இந்த இடங்கள்லாம் அடைக்காம தான் இருந்துச்சு. இவன் வந்ததுக்கு பின்னாடி அந்த மட்டை வச்சுக்கிட்டு வரிசை எல்லாத்தையும் அடைச்சு கிடச்சி வச்சுட்டு இதுக்கு கதவு போட்டு அதுக்கு கதவு போட்டு நல்லா இருந்து போக வர பிள்ளைகளுக்கு அங்காடி வாங்கிட்டு வந்து கொடுக்க நல்லா பாசநேசமாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவன் கடைசியில் என்னடான்னு பார்த்தா இவன் இப்படி கொண்டு இவன் இப்படி சித்திரவதை பண்ணுவான்னு அவன் நினைக்கல. அவன் நினைச்சு பார்த்துருந்தானே எங்கிட்ட அது ஒரு வழியில் அவள் தப்பிச்சு ஓடி இருப்பா. நடுக்கம்பெனிக்கு போவா, இந்த துணியை தப்பா, அவள் 10 பைசா யார் வீட்டிலையும் வந்து 2 காசு வேணும் அவள் கேட்க மாட்டா. அவள் ரோசக்காரி அண்ணன் தம்பி கூட பேயம் பைத்தியாரங்க. அவங்க வீட்டுகளுக்குள்ள போகக்கூடாது. நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. நம்ம 2 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டான். அப்படிங்கிறதுனால நான் உழைச்சி நான் என் பிள்ளைகளை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் துணி வாங்கிட்டு வருது. அப்படியா பட்டவளை இவன் இப்படி ஒரு துரோகம் வஞ்சகம் பண்ணி இவன் கொண்டுட்டான். ஆனால் இவன் எக்காரணம் கொண்டு இவன் வெளியே வரக்கூடாது. இவன் வெளியே வந்தான்னா இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் உசுருக்கு ஆபத்து. தர்மராஜின் கொடூர திட்டத்தை கெடுத்தது தனலட்சுமியின் குரல் மட்டும்தான். அந்த குரல் மட்டும் பக்கத்து வீட்டாருக்கு கேட்டிருக்காவிட்டால் அவர் நினைத்தது போல எல்லாம் நடந்திருக்கும். தனலட்சுமியை கொலை செய்வதற்கு பெரிய சுத்தியலை அவர் தேர்வு செய்தது கூட ஒரு அடியில் சத்தமில்லாமல் அவர் வீழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் தனலட்சுமி அலறியதால் திட்டம் சொதப்பிவிட்டது. கடுமையான தண்டனை கொடுக்கலைன்னு வச்சுக்கிறீங்களேன். என் குடும்பமா என் தங்கச்சி குடும்பமா என் தம்பி குடும்பமா என்ன ஆகுதுன்னு இவனால என்னதான் ஆகுதுன்னு தெரியல. இவன் சொல்றான்னு சொல்லி பேப்பரு டிவிக்காரவங்கெல்லாம் வந்து என் தங்கச்சியை வந்து ஒரு இழிவான இதை போட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஒரு ஈவு இறக்கம் இல்லாதவர்களா? இதெல்லாம் என்ன ஒரு மனச்சாட்சியே இல்லை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதையெல்லாம் என் தங்கச்சி வந்து ஒரு உத்தமிச்சுன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்க மூலியமா ஒரு இது காமிக்கணும்னு சொல்லி கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமான பொண்ணு. அந்த பொண்ணு எதையும் சாதிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி ஒரு வளர்ந்த பொண்ணு. 3 அண்ணன் மேலேயும் அவ்வளோ பாசமாக இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு இப்போ நேர்ந்த கொடுமை நினைச்சா எங்களால் என்ன ஜீரணிக்கவே முடியல. தனலட்சுமியை இத்தனை கொடூரமாக கொள்வதற்கு தர்மராஜ் சொன்ன காரணம் அவர் நடத்தை கெட்டவர் என்பதுதான். ஆனால் நாம் ஊருக்குள் விசாரித்த வரை ஒருவர் கூட அவரை பற்றி தவறாக சொல்லவில்லை. அத்தனை பேரும் தனலட்சுமி அந்த ஓட்டை தையல் மெஷினுடன் போராடி துணி தைத்தது பற்றியே சொன்னார்கள். தனலட்சுமி தனது மகள்களை நன்கு படிக்க வைக்க ஆசைப்பட்டதை சொன்னார்கள். மகள்களின் எதிர்காலத்தை கருதிதான் அவர் மீண்டும் மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ நினைத்தார். கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையாதோ என கவலைப்பட்டார். ஆம், அவரது ஆசையெல்லாம் நிராசையாகி கடைசியில் பிள்ளைகளுக்காக உயிரையும் விட்டிருக்கிறார் இந்த தாய்.